எங்கே திரும்பினாலும் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறதுல கில்லாடிகள் திமுககாரர்கள். ஸோ அதை உடைக்க விதமாக இது பண்ணியிருக்காங்க. திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இயல்ற பொருத்தங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். திமுக காரங்களுடைய ரிட்டை வேடத்திற்கு இதுவும் ஒரு சான்று. திமுக கும்பாபிஷேகத்தை நடத்தல, அதுல என்ன மாதிரியான இன்னல்கள் இடர்பாடுகளை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை அத்தனையும் தானே சேகர் பாபு கொடுத்தாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஊழல் எவ்வளோ பெருசாக ஆகும்னு தெரியல. முதல்வர்கிட்டையோ முதல்வர் வீட்டையோ கை காட்டக்கூடாது வழக்கம் போல அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இது. கார்பரேஷனுக்கு அவர் தான் மந்திரின்ற பட்சத்தில் அவருடைய தலையீடு எந்த அளவுக்கு இருந்தது, அண்ணன் மூர்த்தி அவங்களுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருந்தது. பேசி தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடைய இணைகிறார் பாஜகவின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் டாக்டர் ராஜேஷ் சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இபிஎஸோட புரட்சி பயணத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் கலந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மற்ற நிறைய கூட்டணி தலைவர்களும் வந்திருக்காங்க. புதுசாக ஐஜேகாவும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புரட்சி பயணத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? தேவையான ஒரு முன்னெடுப்பு இல்லையா? தேர்தல் நெருங்க எதிர்கட்சிகள் அவங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்கன்ற பொழுது இந்த மாதிரியான பயணங்கள், மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. குறைகேற்பு முகாம்கள் அங்கங்கே நடத்துகிறாங்க. அதுவும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அது இந்த திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு வந்து மக்கள்கிட்ட அதிகரிச்சுட்டே வருதுன்ற பட்சத்தில் மக்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவிகரமாக இந்த பயணம் இருக்கும். அதில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்றுட்ருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். திமுகவுடைய பொய் பிரச்சாரங்கள், அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸுடைய பொய் பிரச்சாரங்கள், இல்லை பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி கிடையாது அது இதுன்னு அவங்களுடைய பயத்தில் உளரக்கூடிய உளறல்கள், இது எல்லாத்தையும் உடைக்கிற விதமாக இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி காட்டியிருக்காங்க இந்த இந்த பயணம் மூலமாக. அதுக்கு முன்னாடி இந்த சிவகங்கையில் நடந்த போராட்டத்திலும் இணைஞ்சு தான் கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். இபிஎஸ் அவர்கள் அந்த புரட்சி பயணத்தில் ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காமிச்சிருக்காரு. மேட்டுப்பாளையத்தை இதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக பாஜகவோடு கூட்டணி வச்சா அப்போ பாஜக நல்ல கட்சி, அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா பாஜக மதவாத கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை எழுப்பியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதான ஒரு ரீசனையும் சொல்லியிருக்காரு. மத்திய அரசோட திட்டங்களை மாநிலத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம், அதுக்காக தான் நாங்கள் இப்போவே கூட்டணியை வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. சரி, இதே பதில தான் கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது மத்தியில் ஏன் வந்து நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதே பதில் தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். ஒன்று, ஏன்னா மத்தியிலேருந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வாங்கி கொண்டு வரணுன்னா அதுக்கு வந்து கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கருணாநிதி அவர்களுடைய பதில் தான் இபிஎஸ் அண்ணன் சொன்ன இந்த பதில். பட்டு டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இருக்கும் பொழுது எல்லாரும் நல்லவங்க, அவங்க கிட்டேருந்து எதிரில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து சரியில்லை அப்படின்னு இந்த 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 பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறதுல கில்லாடிகள் திமுககாரர்கள். ஸோ அதை உடைக்க விதமாக இது பண்ணியிருக்காங்க. திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இயல்ற பொருத்தங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து கூட்டணியில் தொடர்றதுனால காங்கிரஸ் வந்து ஒரு புனிதமான கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து திமுக கட்டமைக்கிற அதே திமுக எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரஸை என்ன பேசுனாங்க, திமுக ஆரம்பித்த காலத்தில் யாரை எதிர்த்து ஆரம்பித்தாங்க, அப்போ இருந்த காமராஜரை என்னெல்லாம் பேசினாங்க, அப்போ இருந்த காங்கிரஸை என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுறாங்க. இல்லைன்னா ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு தெரியலையாங்கிறது. தமிழ்நாட்டில் 2014 பாஜக கூட்டணி உருவாகும் போது காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லாமல் தானே இருந்தது. ஆமாம், அப்போ அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க, காங்கிரஸ் எதிர்த்து திமுக எதிர்த்து என்ன பேசுனாங்க, இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க. உதாரணத்துக்கு வைகோ எடுத்துக்கோங்க, திருமாவளவன் எடுத்துக்கோங்க. மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் திமுகவை எதிர்த்து என்னெல்லாம் பேசினாங்க. திமுக மாதிரியான சாதிய வேற்றுமைகளை தமிழ்நாட்டில் விதைக்கிற கட்சி, அதனால் கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் பேசுனாங்க.
பேசுனாங்கல்ல. எப்படி இந்த பக்கம் இருக்கும் பொழுது ஒரு 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 கூற்றும், எதிர்பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு கூற்றும் குடுக்குறது வந்து இவங்களுக்கு கைவந்த கலை தானே. எல்லாரும் சினிமா பேக்ரவுண்டு நடிகர்கள்ன்ற மாதிரி மேடைக்கு மேடை ஒரு ஒரு முகம் மாத்திட்டு நடிக்க வேண்டியது தான் இவங்களுடைய பிழைப்பா இருக்கு. என்ன பண்ண முடியும்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி ரோட் ஷோவை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் ரோட் ஷோ, அதாவது சுற்றுப்பயணம் மூலயமா பண்ணியிருக்காரு. இந்த 2 பேரோட சுற்றுப்பயணங்கள், இந்த ரோட் ஷோ எப்படி பார்க்குறீங்க சார்? ஸ்டாலின் சார் சிஎம்மா அவர் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ரோட் ஷோ வந்து அது எந்த இடத்துலையும் பெருசா ஒரு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கிற மாதிரியே தெரியலையே, எங்கேயுமே தெரியல. உதாரணத்துக்கு ரீசெண்டாக இந்த கடலூரில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் வரவழைச்சு முதல்வர் போயிருந்தார். அதுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து ஆட்கள் வர வச்சாங்க. நீங்கள் வந்து 4 பஸ்ஸு கொடுங்க, நீங்கள் வந்து 5 பஸ்ஸில் வந்து ஆட்கள் கொண்டு வரணும், இத்தனை நபர்கள் கொண்டு வரணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அப்போ அது கொஞ்சம் பேசும் பொருளாகவும் ஆச்சு. சில பத்திரிகைகள் வந்து அதை வெளியும் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பள்ளிகளுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறது வந்து தப்பு, நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீங்கன்னா நடத்துங்க, பள்ளிகள் வந்து பெற்றோர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருந்தாங்க. இல்லை, அது பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. அங்கே பசங்களுக்கு ஒரு விஷயத்தை கேட்டார். அந்த பசங்க பார்த்தீங்கன்னா நல்லா மக்கப் பண்ணி ஒவ்வொன்றா விரல் விட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு கட்டாயத்துக்குள்ளே கொண்டு வர வச்சாங்க. அந்த நிகழ்வு பகிர்ந்துக்கு சார். ஆமாம், இது எல்லாமே வந்து ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு சின்ன ட்ரையல் ட்ராமா பீஸ் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்வருடைய நிகழ்வுகள். மக்கள்கிட்ட இருந்து ஒரு அபிப்பிராயம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை. எண்மண் எண் மக்கள் மாதிரி அண்ணாமலை அண்ணன் நடத்தின அந்த நிகழ்வு எத்தனை பொதுஜனங்கள் தாங்களா முன்னாடி வந்தாங்க. எந்தவித ஒரு கட்டமைப்போ ஒரு கட்டளையோ இல்லாம மக்கள்கிட்ட இருந்து ஒரு எழுச்சி வந்தது இல்லையா? அதே மாதிரி எழுச்சி இப்போ எதிர்பார்க்குறாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள். அவங்களுடைய இந்த ரோட் ஷோவில் அதை எதிர்பார்க்குறாங்க. அது நடக்கும்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்கிற பட்சத்தில் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எழுச்சி கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதை ஆட்சி மாற்றத்தை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உந்துதலை வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கும். திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்தது தான் உண்மையான பக்தர்கள் மாநாடு. இது பாஜக மாநாடு இல்லை அப்படின்னு சொல்லி சேகர் பாபு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நம்ம திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு வந்தது பக்தர்கள் தான். ஏன்னா திமுக காரங்களா வருவாங்க? முருக பக்தர்கள் தானே வருவாங்க. இந்த கட்டாயத்துக்கு மக்களுக்கு வந்து முருகர் பக்தர் மாநாடு வந்து பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து, நம்மளுடைய இந்து முன்னணி முன்னெடுத்து இந்த மதுரையில் நடத்தின அந்த முருக பக்தர் மாநாடுக்கு வந்தவங்க பக்தர்கள் தானே. இல்லை, அந்த முருக பக்தர் மாநாடு இன்னும் திமுக தூக்கத்தை தொலைச்சிடுச்சோ? ஆமாம், அது வந்து இன்னும் வரைக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதையே சொல்லிட்டே இருக்காரு அமைச்சர். இன்னும் விடலையாது. அவங்களால அதை விட்டு கடந்து வர முடியாது. 1 2 திமுக காரங்களுடைய ரிட்டை வேடத்திற்கு இதுவும் ஒரு சான்று. கடவுள் இல்லைம்பாங்க, கடவுள் மறுப்பாளர்களும்பாங்க. ஆனால் இது எல்முருகன் அண்ணன் வந்து வேல் யாத்திரை பண்ணும் பொழுது ஸ்டாலினும் கையில் வேலை தூக்கிட்டு நின்று போஸ்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம மறக்கல இல்லையா? வேலை எடுத்துகிட்டு வந்து அவங்களும் வந்து நியூஸ் சேனல்ஸுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான இரட்டை வேடங்கள் தரிப்பவர்கள் எப்போவுமே உண்டு. ஆனால் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நினைவில் இருக்கும்ல, இவங்க என்னெல்லாம் பேசினாங்க, நம்மளுடைய கடவுள்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினாங்க, இந்து மத நம்பிக்கைகளை எப்படியெல்லாம் இழிவுபடுத்துகிறாங்க. இன்னமும் திமுகவுடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய திராவிட கழகங்கள் எடுக்கக்கூடிய முன்னேற்பாடுகள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இந்து மதத்திற்கும் மத நம்பிக்கைகளுக்கும் இந்து மக்களை வந்து ஒரு கிள்ளுக்கீரையாக நினைக்கிறதும், இன்றைக்கும் சித்திரை 1க்கு வாழ்த்து தெரிவிக்கிறது கிடையாது, ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது கிடையாது. ஆனால் மற்ற மத பண்டிகைகளுக்கு முதல் வரப்போகுது வாழ்த்து தெரிவிச்சாருன்னா நல்லா தானே இருக்கும். ஆனால் செய்ய மாட்டார். ஈவன் ஆவினில் வரக்கூடிய கவர் கூட மற்ற மத நிகழ்வுகளுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து வரும், அந்த பால் பாக்கெட்டோட கவர் கூட. ஆனால் இந்து மத பண்டிகைகளுக்கு, பெரும்பாரியான மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத இந்த திமுக அரசு வந்து பக்தர்களை பற்றி பேசுகிறதுக்கெலாம் என்ன மாதிரியான தகுதி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி அண்ணன் சேகர் பாபு அண்ணன் சொல்லும் பொழுது, கும்பாபிஷேகம் நடத்தியாச்சு, அது வந்து அரசு விழா கிடையாது. இல்லை, அந்த திமுக கிளைம் பண்ணி தானே ஆகும். எங்கள் ஆட்சியில் இத்தனை வரைக்கும் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், இதில் திருச்செந்தூர் முருகனுக்குள்ளே உள்ளடக்கம்னு சொல்லுவாங்களே, கண்டிப்பாக பிரச்சாரத்தை முன் வைப்பாங்க. இதை சரிங்க, உங்கள் ஆட்சியில் கும்பாபிஷேகம் நடந்தது தவிர ஆட்சி உங்களுடைய கட்சி வந்து கும்பாபிஷேகம் நடத்தலை, கரெக்டு தானே?
திமுக கும்பாபிஷேகத்தை நடத்தல, கோவில் கும்பாபிஷேகம் இந்த இந்த பீரியட்ல நடந்தது. அது அவங்களுடைய வேலையை தவிர அதுல என்ன மாதிரியான இன்னல்கள் இடர்பாடுகளை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை அத்தனையும் தானே சேகர் பாபு கொடுத்தாங்க. அவங்க செஞ்சு கொடுக்க வேண்டியது என்ன? கும்பாபிஷேகம் கோவில் நடக்குது, அந்த கும்பாபிஷேகத்துக்கு மக்கள் வந்து போறதுக்கு எந்த இன்னல்களும் இடர்பாடுகளும் இல்லாம பார்த்துக்கணும். அதுக்கு ஏதாவது வழிவகை பண்ணாங்களா? கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, ஒரு சரியான அவங்களுக்கு வந்து எந்தவித ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தரல. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்பொழுது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறதும், அங்கே சென்று வந்த மக்களுக்கு தெரியும் அவங்க என்ன மாதிரியான ஒரு இன்னலில் போயிட்டு வந்தாங்க. ஆனால் கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் பக்தர்களாக இருந்ததுனால அவங்க அதை செய்ய முடிஞ்சது. ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கும்பாபிஷேகமாக அது நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் சூளுரைத்தது மாதிரி முருக பக்தர்கள் கடவுளுடைய அருள் ஆசியோட இந்த ஆட்சியாளர்களை அகற்றுவாங்க இந்த முறை. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடியாருக்கு அடியார் போல் தொண்டு செய்கிறார் சேகர் பாபு, அதனால் பார்த்தீங்கன்னா திமுகவில் பக்தர்கள் வந்து திமுகவை இன்னும் பாராட்டுற கட்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடியாளுக்கு அடியாள் மாதிரி அடியாருக்கு அடியார். ஓ, அடியாருக்கு அடியாரா? அவர் என்ன வேணால் சொல்லலாங்க, அவர் என்ன வேணால் சொல்லலாம். அவர் இல்லை, எனக்கு வந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது, முதல்வர் சொல்லும் பொழுதே கூட அடியாளுக்கு அடியாள் மாதிரி அப்படின்னு தான் என் காதில் விழுந்தது. ஏன்னா நிறைய முறை சேகர் பாபு அவர்கள் வந்து அந்த மாதிரி தானே பேசியிருக்காரு. இங்கே தொண்டை பார்த்து பக்தர்கள் எல்லாம் திமுக பக்கம் இப்போ வந்துட்டு இருக்காங்க. இல்லை, அது தொண்டா அது என்னங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். இப்போ பக்தர்கள் மேலே வந்து இவங்களுக்கு கரிசனம் வர்றதுக்கான காரணம் என்ன? திமுகக்கு இந்து மக்கள், முருக பக்தர்கள், கடவுள் பக்தர்கள் மேலே ஒரு கரிசனம் வர்றதுக்கான காரணம் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்றுனது மட்டும்தான் காரணம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இதை பற்றி பேசினதே கிடையாது. பக்தர்களை பற்றியோ இந்துக்களை பற்றியோ பெருவாரியான மக்களை பற்றி அவங்களுக்கு எந்தவித கவலையும் இருந்தது கிடையாது, எந்தவித கரிசனமும் இருந்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு பக்தர்கள்லாம் வந்து திமுகவை நோக்கி வராங்க அப்படின்ற ஒரு பொய்யை வந்து அவர் தெரிவிக்கிறதுக்கான நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய வெற்றி. வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றி நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு இண்டிகேட்டராக இதை நான் பார்க்குறேன். மதுரை மாநகராட்சியில் 4 மண்டல தலைவர்கள் பல கோடி ஊழல் செஞ்சிருப்பா தகவல் வந்த நிலையில் முதல்வர் அவர்கள் நேரடியாகவே அவங்க தொடர்பு கொண்டு ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னதால இப்போ ராஜினாமா செஞ்சுருந்தா தகவலானதே வெளியே வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ மண்டல தலைவர்கள் ஊழலை மட்டும் ஒரு தலையிட்டு சொல்லியிருக்காரு, இப்போ அமைச்சர்கள் தொடர்ந்து பல பேர் மேலே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு, ஏன் அவங்களெல்லாம் இது போல் சொல்லலை? இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. மே 29 மார்ச் 29 மே 29 நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த மதுரை மேயருடைய கணவர் வசந்தகுமார், அவர் கூட தொடர்பில் யாரும் இருக்கக்கூடாது, அவரை கட்சியிலேருந்து நீக்கம் பண்ணுறோம், கட்சிக்கு எதிர்ப்பாக நிறைய வேலைகள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து துரைமுருகன், அவர் தான் பொதுச் செயலாளர் இல்லையா, அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் திமுகலேருந்து. அதுக்கப்புறம் இப்போ இந்த மண்டல் தலைவர்கள்லாம் வந்து அந்த நபரோட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஸ்கேம் ஒன்று போச்சு மதுரையில். கார்ப்பரேஷனில் சொத்து வரி ஊழல் வந்து ஒரு 4-5 அரசு ஊழியர்களை வந்து கைது பண்ணினாங்க. குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கம்மி பண்ணி அதில் ஊழல் பண்ணியிருக்கிறதா. ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஊழல் வந்து பெரிய அளவில் திமுகவை வந்து திரும்பவும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக அவர் வந்து இவங்களெல்லாம் ராஜினாமா பண்ணிவிடுங்க, புது ஆட்களை போட்டு ஏதாவது ஒப்பேற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ இல்லை, இதில் தள்ளிட்டார் இல்லையா? இப்போ இது மாதிரி அமைச்சர்கள் சிட்டிங் அமைச்சர்களே பல முறைகேடுகள்லாம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதையும் தள்ளிட்டு அவங்கெல்லாம் வந்து வீரர்கள்ல, அவங்கெல்லாம் மாபெரும் வீரர்கள். அவங்கெல்லாம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர் வேற முதல்வர் பார்த்து நீண்டோம் அப்படின்ற காரணத்தால. ஆமா, ஏன்னா இந்த ஊழல் எவ்வளவு பெருசா போகும்னு தெரியல. இது கார்பரேஷன் டாக்ஸ் ஊழல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஊழல் எவ்வளவு பெருசா ஆகும்னு தெரியல. அதை எவ்வளவு சீக்கிரமா வெளியே வரவிடாத அளவுக்கு அதை மூடணுமோ அதை செய்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு 4 அரசு அதிகாரிகளை கைது செய்து சிறையில் அடைச்சிட்டிங்க, அவங்களுடைய விசாரணை என்ன ஆச்சு? அவங்க யாரை கை காட்டினாங்க? அரசு ஊழியர்களே 4 பேர் சேர்ந்து மொத்த மதுரையில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் வந்து குறைவாக மதிப்பிட்டு அதில் பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்களா? ஸ்கேமோட நம்பர் என்ன? எதுவுமே இது வரைக்கும் வெளில வரல. ஆனால் இதெல்லாம் வெளியே வரும், கூடிய சீக்கிரம் வரும். அது வரும்பொழுது அது முதல்வர்கிட்டையோ முதல்வர் வீட்டையோ கை காட்டக்கூடாது வழக்கம் போல் அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இது. இந்த ஊழல் பண்ண
மந்திரிகளுக்கெல்லாம் வந்து இவங்க ஆதரவு தான் தெரிவிப்பாங்க. ஏன்னா மந்திரிகள் வந்து இவங்களை கை காட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பட்டுவாடா வாங்கி இவங்க கிட்ட தான் கொடுக்கறதா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த மாதிரி பெரிய ஊழல் பண்ணி, சின்ன ஊழல் பண்ணால் ராஜினாமா பண்ணணும், பெரிய ஊழல் பண்ணால் சிறைக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி சிறையில் இருக்கும் பொழுதும் மந்திரியாக இருக்கலாம், பெயில் வாங்குறதுக்கு மட்டும் மந்திரி இல்லைன்னு சொல்லலாம், பெயில் வாங்கி திருப்பி வெளில வந்த அடுத்த நாள் மந்திரி ஆக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து ஆமா கட்சியோட தியாகி ஆயிடலாம். அதுக்கு வந்து பெரிய அளவுல ஊழல் பண்ணணும். சின்ன அளவுல ஊழல் பண்ணா ராஜினாமா பண்ண சொல்லுவார். இப்போ இந்த கார்பரேஷன் ஊழல்ல அங்க இருக்க மதுரை அமைச்சருக்கு லிங்க் தொடர்பு இருக்குமா இருக்காதா சார்? ஏன்னா ஏற்கனவே தொடர்பு தலையீடு இருக்குதான் சொன்னாங்க. நேரு அவர்கள் வரைக்கும் வரணும். ஏன்னா கார்பரேஷனுக்கு அவர் தான் மந்திரின்ற பட்சத்துல அவருடைய தலையீடு எந்த அளவுக்கு இருந்தது, ஆனா மூர்த்தி அவங்களுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது தெரியணும்னா இதுக்கான விசாரணை ப்ரோப் பண்ணப்படணும்ல. இந்த விசாரணை வந்து துரிதமா செயல்படுத்தப்படணும். இந்த விசாரணைக்கான ஆட்களை உட்படுத்தணும். இது மாநில அரசாங்கம் வந்து இதை விசாரிக்கிற பட்சத்தில் இதுக்கு எந்த அளவுக்கான உண்மைகள் வெளில வரும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட்ஸில். அது நம்ம கையில் இல்லை. அது அவங்க கண்ட்ரோல்டு மெஷர்ஸாக அவங்க வச்சுப்பாங்க. எதிர்கட்சிகள் நினைத்தா அதில் கொண்டு வரலாம்ல சார்? ஆமாம் பேசுவாங்க. இப்போ தானே கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து மதுரைக்கு போகும்போது அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.